உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு 2 சாமுவேல் புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டிருக்கிறார் என்று படிக்கப் போகிறோம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். இந்த தாவீது ராஜாவானவுடன் முதலில் அவன் செய்தது என்னவென்றால், தேவனுடைய பெட்டியை தேடி போனான். அது தூரத்திலே பாலையூதாவிலே கிடக்கிறது. 40 வருஷம் அரசாண்ட சவுல் ராஜா அதை தேடவில்லை. கர்த்தர் வர வேண்டும், என் ஊரிலே தங்க வேண்டும், என் வீட்டிற்கு அருகிலே அவர் தங்க வேண்டும், நான் தினமும் என் கர்த்தரை பார்க்க வேண்டும், அவருடைய ஆலயத்திற்கு போக வேண்டும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே தங்கி இருப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். கர்த்தர் வேண்டும். கர்த்தருக்காக அவனுடைய இருதயம் ஏங்குகிறது. அவன் ஓடிப்போய் அந்த பெட்டியை கொண்டு வந்தான். பாதி வழியில் வர்றப்ப முட்டாள்தனமாக பெட்டி தன்னுடைய வீட்டிலே இருந்தவுடன் துணிகரமாய் அந்த வீட்டு தலைவனுடைய மகன் பெட்டியை கையை நீட்டி தொட்டான். கர்த்தர் அவனை அடித்தார், ஆகவே அவன் அங்கேயே செத்தான் என்று வாசிக்கிறோம். ஐயையோ, பெட்டி எண்ணத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அவன் அங்கேயே அருகில் இருந்த ஒரு மனிதனுடைய வீட்டிலே வைத்து விட்டு ஓடி போய் விட்டான். ஊரில் போய் அங்கே யோசித்துக்கிட்டு இருக்கான். அங்கே காவல் வச்சுட்டு போகிறான். காவற்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா, பெட்டியில் பிரச்சனை இல்லை, பெட்டியை கொண்டு வந்த மனுஷங்க அவன் மேலே தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வீட்டில் வச்சுட்டு போயிருக்கீங்களே, செல்வம் கொழிக்கிறது, பிள்ளை குட்டிக பிறக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. உடனே ராஜா கிளம்புனாரு. கிளம்பி எல்லா ஆசாரியர்கள், லேவியர்கள், தலைவர்களை கூப்பிட்டாரு. நீங்கள் கர்த்தர் சொன்னபடி அந்த பெட்டியை சுமக்காதே போனபடியால் கர்த்தர் நம்மேல் அடிவிழ பண்ணினார். God's thing should be done in God's way, not in your own way. கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யப்பட வேண்டும். உன் விருப்பப்படி அல்ல. உனக்கு 100 விருப்பம் இருக்கும், ஆனால் அதன்படி செய்ய முடியாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி மட்டும்தான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஊழியத்தை யார் செய்யணும்? ஊழியத்தை யார் செய்யணும்? ரட்சிக்கப்பட்டவர்கள், வேதத்தை முறையாக கற்று அறிந்து வைத்திருக்கிறவர்கள், ஒழுங்காக கர்த்தருக்கு கனத்தை கொடுப்பவர்கள், அவர்கள்தான் அதை செய்ய வேண்டும். மாறியெல்லாம் செய்ய முடியாது, அடிவிழ பண்ணி விடுவார். இங்கே மரியாதையாக எல்லாரும் தூக்கி கொண்டு வந்து இப்போது வைக்கிறார்கள். தாவீது ஒரு கூடாரத்தை போட்டான். சிம்பிள் கூடாரம். அன்றைக்கு ஆலயம்லாம் இல்லை, அன்றைக்கு மோசே இல்லை, மோசே செய்வித்த ஆசரிப்பு கூடாரம் அன்று இல்லை. இவன் தாவீது ஒரு கூடாரம் போட்டான். அந்த தாவீதின் கூடாரத்திலே கொண்டு வந்து பெட்டியை வைத்தார்கள். அவன் யோசிக்கிறான், நான் எவ்வளோ அரண்மனையில் இருக்கேன், ஆனால் என் ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு குடிசையில் போய் இருக்கிறாரே, அவருக்கு ஏதாவது கட்ட வேண்டும். நாத்தான் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டு யார்? அவிஸ்வாசியா உங்கள் ஃப்ரெண்டு? ஊர் சுற்றுறவனா உங்கள் ஃப்ரெண்டு? தண்ணி போடுறவனா உங்கள் ஃப்ரெண்டு? யார் உங்கள் ஃப்ரெண்டு? இவனுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி, தேவ மனுஷன், தேவ ஊழியக்காரன் நண்பனாக இருக்கிறான். அவன்கிட்ட சொல்கிறான் இப்படி. உடனே அவன் சொல்கிறான், உன் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அப்படியெல்லாம் செய் கர்த்தருக்கு. உனக்கு பெரிய மனசு, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செய் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டார் நாத்தான். ராத்திரி கர்த்தர் வந்தார். நாத்தானே, நீ கர்த்தரா நான் கர்த்தரா? உன்னை ஏதோ தீர்க்கதரிசி ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்து புத்தி சொல்லணும்னா நீ பாட்டுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிட்ட.
இதெல்லாம் பழிக்காது, போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், அவனுக்கு வேறு ஒரு வேலையை நான் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ஜனங்கள் எல்லாம் நிலையான வீடு இல்லை. அவர்கள் பாலைவனத்திலே சுற்றி சுற்றி வந்தார்கள். இங்கே அநேக யுத்தங்கள், ஜனங்களுக்கு ஒரு அங்க அவன் வேற ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும்? அவன் இந்த தேசத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். சுற்றி இருக்கிற தேசங்களிலே இருக்கிற ராஜாக்களை ஜெயிக்க வேண்டும், அவர்களை கப்பங்கட்ட வைக்க வேண்டும், அவர்களை கீழ்ப்படுத்த வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த தொந்தரவும் யாரும் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்களா? ஒரு அடி வச்சாருன்னா தெரியும். கர்த்தரை நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரே அடி, அவ்வளோதான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, God's thing should be done in God's way. கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தர் விரும்புகிறபடி செய்யப்பட வேண்டும். அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை அலையாமல் ஒரு இடத்தில் குடியிருக்கவும், நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கவும், இளைப்பாறவும் நான் பண்ண வேண்டும். இதான் 2 சாமுவேல் 7:10 சொல்லுகிறது. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு நான் ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். தாவீதுக்கு கர்த்தர் வீட்டை கட்டுவாராம். எத்தனை பேருக்கு கர்த்தர் வீடு கட்டுவார்? அல்லேலூயா. கர்த்தர் வீடு கட்டினார்னா ஜம்முன்னு கட்டுவார். நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். அடுத்து உன் குமாரன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி, அந்த ஆலயத்து பிளான், எதை வைத்து கட்ட வேண்டும், எந்த பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் தாவீதிடம் சொல்லிவிட்டார். கட்டப்போறது அவனுடைய மகனாகிய சாலமோன். ஆனால் பிளான் God told David. பார்த்தீங்களா அவங்க 2 பேருக்குள்ள எப்படி ஒரு உறவுன்னு? கர்த்தருக்கு ஆலயம் வேணும், அதை சாலமோன் கட்டணும். ஆனால் தாவீது தேச ஜனங்களிடையே அடி பொருட்களை சவதரித்தான். எல்லாத்தையும் கேட்டு வாங்கி வைத்து கொண்டான். தன் சொந்த பணத்தில் இருந்து அநேக பொருட்களை வாங்கி கொடுத்தான். அங்கே இருக்கிறது. பிறகு அவனுடைய மகன் ஆலயத்தை கட்டினான். 7:16 எடுக்கலாமா? 7:16 பாருங்க, ஒரு அருமையான வசனம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். ஆண்டவர் சொல்லி விடுறாரு தீர்க்கதரிசிக்கிட்ட, உன்னுடைய ராஜாசனம், உன்னுடைய சிம்மாசனம், உன்னுடைய சிங்காசனம், உன்னுடைய ராஜ வாழ்வு, உன்னுடைய ராஜ பதவி எப்போதும் உன் குடும்பத்தில் இருக்கும், என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். அதுக்கு 19வது வசனம் பாருங்க. இவன் ஒன்று சொல்றான், கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை. தாவீது சாக போறான். அதற்கு பின்பு வந்த ராஜாக்கள் செத்து போனார்கள். தாவீது உயிரோடு இருந்த காலத்திலே, தாவீது மரித்ததற்கு பின்பு வந்த அந்த தாவீதின் வம்சத்திலே வேறு ஒரு காரியம் நடந்து விட்டது. இவன் குடும்பத்தை சேராத மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ராஜாவாக வந்து விட்டார்கள். இவன் வழி பியோர் வழி என்று சொல்லுவதற்கு இல்லை. தாவீதின் காலம் முடிந்து விட்டது. அடுத்து ஜனங்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு 70 வருடம் போய்விட்டார்கள். அந்த காலத்திலே ராஜா இல்லை.
யாரும் அரசாளவில்லை. அடுத்து திரும்பி வந்தது யூதாவும், இன்னும் ஒரு சிலரும் வந்தார்கள். மற்ற ஜனங்கள் எல்லாம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். கோவா, கொச்சின், கேரளா பார்டர், சில இடங்கள் அந்த ஆந்திர பிரதேஷில், அப்புறம் சிலர் மலைகளில், அந்த நார்த் ஈஸ்ட் மலைகளில் அங்கங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க. உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். எல்லா தேசங்களிலும் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தாங்கள் இஸ்ரவேலர் என்று தெரியும், சிலருக்கு தெரியாது. தாங்கள் எந்த கோத்திரம் என்பது எத்தனை பேர் சரியா தெரிஞ்சு வச்சிருக்காங்க? எல்லா இடத்திலும் கிடக்கிறார்கள். இதுல யாரு ராஜா? இஸ்ரவேல்ல 2000 வருஷம் இஸ்ரவேல் தேசமே இல்லை. கர்த்தர் என்றென்றைக்கும் உடைய சிங்காசனம் இருக்கும் என்று சொன்னார். ஆனால் 2000 வருஷம் தேசமே இல்லை. அங்கே யார் ராஜாவா இருந்தது? யோசித்து பாருங்க. என்றென்றைக்கும் என்று கர்த்தர் சொன்னாரே, அது எங்கே? உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார். சரி, இது என்ன செய்தி என்பதை பார்க்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். தாவீது சொல்லிட்டான், நான் போகிறேன், என் மகன் சின்ன பையன், தேசத்தில் இருக்க அதிகாரிகள், பெரியவர்கள், மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தை கட்டுங்க. என் மகனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் ராஜகுமாரனாக வாழ்ந்தவன், அவனை பற்றி தான் நமக்கே நல்லா தெரியும்ல, எத்தனை பேரை கல்யாணம் பண்ணா முட்டா. அதனால் அவனையெல்லாம் நம்பாதீங்க, நீங்கள் எல்லோரும் வாங்க, நான் சொல்கிற மாதிரி ஆலயத்தை கட்டுங்க அவன் சொன்னான். அதே போல் சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். 7ஆவது அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். யாரும் நிற்க முடியலை, யாரும் ஆலயத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்ய முடியவில்லை, ஆசாரியர்களால் ஊழியம் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் தேவாதி தேவன் அங்கே இறங்கிவிட்டார். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. வானத்திலிருந்து அக்கினி வந்து தகன பலியை பட்சித்தது. அன்றைக்கு மோசே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. இங்கே வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. இப்போது அங்கே சபையார் எல்லாரும் கூடி ஜெபித்த போது அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் வந்து ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. புதிய ஏற்பாடு ஆரம்பமானது. நம்முடைய நாவின் மேல் கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்குகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அங்கே கர்த்தர் வந்து இறங்கினார். சாலமோனுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். 5 ராஜாவாகிய சாலமோன் 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். போதுமா? 22,000 மாடுகள், 120,000 ஆடுகள். அங்கே ஜனங்கள் எல்லாரும் பாடுகிறார்கள். எப்படி பாடுகிறார்கள்? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லலாம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னோடும் என் வீட்டோடும் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லது மட்டும் செய்வார், அவர் கிருபை உள்ளவர், அவர் எனக்கு கிருபை பாராட்டுகிறார். அதே போல எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசித்து 15 நாள் பண்டிகைகளை கொண்டாடினார்கள். அவர்கள் 15 நாள் கொண்டாட்டம் முடிந்து எல்லாரையும் வாழ்த்தி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து இந்த ராஜா அனுப்பி விடுகிறான். எல்லாரும் ஊருக்கு போய்விட்டார்கள். கர்த்தர் அன்று இரவு வருகிறார். 12 கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி
நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். 14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். முதல்ல உன் பாவத்தை விட்டு வெளியே வா, பாவ அறிக்கை பண்ணு. பாவத்தையும் வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ ஜெபம் பண்ண வந்தா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதில் கர்த்தர் தெளிவாக இருக்கிறார். இன்னும் மனம் திரும்பாதவர்கள் இருந்தால் மனம் திரும்புங்கள். கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்திருக்கலாம், ஆனால் இன்னும் ஒழுங்கான ரட்சிப்பு இல்லை. கோயிலுக்கு வந்தேன், வருவேன், வராமல் இருப்பேன், பைபிள் படிப்பேன், அப்புறம் படிக்காமையும் இருப்பேன், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு சோத்திரம் சொல்லுவேன், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுவேன். தம்பி, ஒன்றும் உனக்கு கிடைக்க போகிறது இல்லை. நான் சொல்கிறேன் தங்கச்சி, எதையுமே நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். கர்த்தர் சொல்கிறாரு, தன்னுடைய ஜனம் என்ன செய்ய வேண்டும்? என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். பொல்லாத வழியை விடு, திரும்பு, மனம் திரும்பு. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். பாவமும் செஞ்சுக்கிட்டு கர்த்தரும் வேண்டும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், வேற யாராவது ஒரு ஈனாவானாவை பாரு, என்கிட்ட வராத. என்னை நீ அப்படியா நினச்சிக்கிட்ட? நீ பாவமும் செய்வ, வந்து சாமி சாமி காப்பாற்றுங்கனாக்கா நானும் காப்பாற்றுவேன்னு அப்படியா நினச்ச? நோ. ஒருவன் தன்னுடைய வழியை மாற்ற வேண்டும், பாவி சாக வேண்டும், நீதிமான் எழும்ப வேண்டும். God is very particular about it. அதனால் என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ நான் ஆசீர்வதிப்பேன். அதனால் எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகள் அனுதினமும் உங்களை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். டெய்லி படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் நான் ஒழுங்காக இருக்கேனா? உட்காருங்க, பெட்டில் உட்காந்து நான் ஒழுங்காக இருக்கேனா, நான் பரிசுத்தமாக இருக்கேனா, இன்றைக்கி என்ன தப்பு பண்ணனா, என்னத்தையாவது தேவையில்லாததை பேசினா, என்ன பண்ணுனேன் யோசிக்கணும். யோசித்து அன்னைக்கே அறிக்கை செஞ்சு அன்னைக்கே விட்டுறணும். அதனால தான் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, தினம் நீ ஆலயத்துக்கு வரணும், காலையில் ஒரு ஆடு பலியிடணும், சாயங்காலம் வரணும், சாயங்காலம் ஒரு ஆடு பலியிடணும். ஏன்? இந்த உலக தூசி உன்மேல் வந்து படுகிறது. நீ என்னென்னத்தையோ யோசித்து பேசி செஞ்சு உன்னுடைய ஆத்மாவை கெடுத்து வைத்திருக்கிறாய். நீ கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். God's things should be done in God's way. கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிறபடிதான் செய்யப்பட வேண்டும். இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு, இது ஒரு தடவை, இது ஒன்றில் மட்டும் கர்த்தர் என்னைய மன்னிக்கட்டும். கர்த்தர் சொல்லுவார், போ நரக பாதாளத்துக்கு. ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுவார், நீ எனக்கு உகந்தவன் அல்ல. ஒரு தடவை தப்பு செஞ்சு நரகத்துக்கு போனவன் தான் இன்னைக்கு எல்லாம். ஏன்னா ஒரு தடவை தப்பு பண்ணால் என்ன ஆயிரும்? இருதயம் கொழுத்து போய்விடும். அப்புறம் துணிகரமாக 2வது தப்பு, 3வது தப்பு, 10வது தப்பு, 1000வது தப்பு செஞ்சுக்கிட்டே போயிடுவான் மனுஷன். அதனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதன்றத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று புறப்பட வேண்டிய இடம் உங்களுடைய இருதயம். அதை கழுவணும், சுத்திகரிக்கணும். டெய்லி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காரணும், கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் என்ன பேசினேன், என்ன செஞ்சேன், என்ன யோசித்தேன். உன் எண்ணத்தில் கூட பாவம் பண்ணக்கூடாது. ஏசு சொன்னார்ல, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா போதும், அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று, செஞ்சு முடிச்சுட்ட, போ நரகத்துக்கு. அதனால் எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த இவனுடைய காலம், இவன் ஆலயத்தை கட்டி முடித்து விட்டான். கர்த்தர்கிட்ட இவன் பேசுகிறான் பாருங்க. என்ன பேசுகிறான்னாக்கா, அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் நல்லவர் என்று துதித்து பாடினார்கள். ஊருக்கு போயிட்டாங்க. 7:18 அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன்
உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். கர்த்தரே வந்து அவன்கிட்ட பேசுகிறாருங்க. என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினேன், அதுபோல உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு, என்றைக்கும் தாவீதின் சிங்காசனம் நிலைத்திருக்கும். இன்னைக்கு எங்க தாவீது இருக்கான்? இன்னைக்கு அவன் இல்லையே. ஆனா கர்த்தர் சொல்லியிருக்காரு என்றைக்கும் என்று சொல்லி இருக்கிறாரே. இதை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா தாவீதை பார்க்கல, தாவீதின் காலத்தில் வாழவில்லை. ஏசாயா இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழவில்லை. அவன் 2 பேருக்கும் இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்த மனிதன். அவன் சொல்றான், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, அது திடம் இல்லாம இருக்கு, ஆனால் அவர் திடப்படுத்துவார், அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இங்கே ஏசாயா யாரை குறித்து பேசுகிறான்? யோசித்து பார்ப்போம். ஏசாயா 16:5 பாருங்க. ஏசாயா 16:5, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். தாவீது போயிட்டான், அவன் கல்லறை அங்கே இருக்கு. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா நமக்கு ஒரு கல்லறையை காட்டுவாங்க, அதுதான் தாவீதோட கல்லறைன்னு. அவன் போயிட்டான். ஆனா இங்க கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே ஒருவர் வீற்றிருப்பார். சரி, அடுத்தது எரேமியா கூட இதை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்கிறான். எரேமியா என்ன சொல்கிறான்? 23:5 பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை, ஒரு பிரான்ச் எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருப்பார், அவர் ராஜரீகம் பண்ணுவார், அவர் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிப்பார். எரேமியா 30:9 சொல்லுகிறது, தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். திரும்பவும் தாவீதை ஜனங்கள் சேவிப்பார்கள் என்று எரேமியா சொல்லுகிறான். எரேமியா இயேசுநாதர் காலத்தில் வாழ்ந்தவன் இல்லை, எரேமியா தாவீதின் காலத்தில் வாழ்ந்தவன் இல்லை. ஆனால் அவன் தாவீதை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். எரேமியா 33:14-17 வரை வாசித்தால், நாட்கள் வரும், தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் அப்படி ஒரு பிள்ளை ராஜா தாவீதுக்கு இல்லாமல் போவது இல்லை. அடுத்து எசேக்கியேலும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். எசேக்கியேல் 34:23-24 வசனங்களை வாசித்தால், அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் எழும்ப பண்ணுவேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். எசேக்கியேல் 37 பார்த்தா 24-25 சொல்லுகிறது,
என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். ஓசியா 3:5 சொல்லுகிறது, தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி வருவார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? தாவீதாக, தாவீதின் குமாரனாக, தாவீதின் வம்சாவளியாக, தாவீதின் பேரை தனக்கு வைத்துக்கொள்ள வெட்கப்படாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. 2 சாமுவேல் புத்தகத்திலே தாவீதின் குமாரனாக இயேசு வருகிறார். அதனால் இயேசு 2 சாமுவேல் புத்தகத்தில் கூடவா உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தா, ஆமாம், அங்கே தான் அதிகமாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் தாவீதின் குமாரனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணும்போது, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். மரியாளுக்கு புதிய ஏற்பாட்டில் லூக்கா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தேவதூதன் என்ன சொன்னான்? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பார்த்தீங்களா? புதிய ஏற்பாட்டிலையும் இவர் தாவீதின் குமாரன் தான். பிதாவாகிய தாவீது, குமாரனாகிய தாவீது, நண்பனாகிய தாவீது, ராஜாவாகிய தாவீது. தாவீதை கர்த்தர் அவ்வளோ பாராட்டுறாரு. தாவீது என்னப்பா அவ்வளோ சூப்பர் பரிசுத்தமானா? ஏன் தாவீதுக்கு அவ்வளவு இடம்? அவனுடைய இருதயம் மனிதர்களுக்கு தெரியாது, புரியாது. சங்கீத புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தாவீது பாடின பாடல்களை அமைதியாக பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு வாசிக்கும் போது தாவீது எப்படிப்பட்டவன், அவன் இருதயம் எப்படிப்பட்டது, அவன் எப்படி கர்த்தரை தேடினான், வாஞ்சித்தான், கர்த்தருக்காக வாழ்ந்தான். தப்பு செஞ்சான், ஆனால் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி வாழவில்லை, அவன் கிருபையிலே வாழ்ந்தான். அன்றைக்கே கர்த்தருடைய கிருபையை அறிந்து வைத்திருந்தவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், வேலை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? தட் இஸ் த ஒன்லி குவாலிஃபிகேஷன் நீடட் ஃபார் காட் டு பிளஸ் யூ. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே குவாலிஃபிகேஷன் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருப்பது. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். புதிய ஏற்பாட்டில் 2 குருடன் வர்றான். வந்து என்ன கேட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஒரு சீரபோனிக்கே ஸ்திரீ வர்றான், வேற தேசத்துக்காரி. அவ ஆக்ட் விடுறான். எப்படி வந்து கேட்குறா? தாவீதின் குமாரனே என்னுடைய மகளுக்கு இரங்கும். ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அவ சொன்னா, கீழே விழுறத நாய்க்குட்டி தின்னும்ல. சரி, ஓம் விசுவாசம் பெருசு, ஓகே. அந்த நொடியிலே அந்த பிசாசு அந்த பிள்ளையை விட்டு போய்விட்டது, குழந்தை சுகமானது. தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள் ஒன்று சொல்றப்ப அதை ரசித்து வாசிக்க வேண்டும், உட்கார்ந்து ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜிலேபி எப்படி இருக்கும்? ருசிச்சு பார்க்கணும். மஞ்சளாக இருக்கும், சகப்பாக இருக்கும், அதிலிருந்து தேன் வடியும். அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஜிலேபியை வாங்கணும், கையில் எடுக்கணும், வாயில் வைக்கணும், கடிச்சு ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் வேண்டுதல் கேட்கப்படும், அவன் சொப்பனம் காண்பதற்கும் அதிகமாக கர்த்தர் அவனுக்கு செய்வார். இல்லாததை கேட்டாலும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய கர்த்தர். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. காட் பிளஸ் யூ.